வரலாற்று வந்து தொடர்பு படுத்தி பார்க்குறது, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் பற்றி ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் பார்க்கணும். அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் தொடர்பு படுத்தி இருந்தாங்க, அப்புறம் அது தொடர்பு படுத்துறது சம்மந்தமாக அல்லாஹ் குரானில் வந்து சொல்கிறான். அந்த அவ்வளு ஜமானும் ஆஹிரு ஜமானுக்கும் மதியில் லிங்க் இருக்குது, அதோடைய நாலேஜ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத குரான் வந்து சொல்லுது. அப்படிங்கிறத விஷயமும் பார்த்துருந்தோம். அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிலர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துடைய படிப்பினைகள் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதிலிருந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறது. அப்போ இப்போ ரெண்டாவது பகுதி இன்ஷா அல்லாஹ் ஆதம் நபியுடைய முதல் வரலாற்றுடைய தொடக்கம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து இருக்கக்கூடிய சில படிப்பினைகள் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை உதைபியாவிலிருந்து சில விஷயங்களும் பார்ப்போம். இதில் ஆதம் நபியுடைய வரலாறுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த கல்வியுடைய வகைகள் நம்ம பார்த்தோம்ல. அப்போது இங்கே இன்னொரு தவறும் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து பண்ணுது. என்ன பார்த்தீங்கன்னா, கல்வியை ரெண்டாக பிரித்தது. கேட்டால் என்ன சொல்லுவோம், உலக கல்வி, மார்க்க கல்வி. துனியாவுடைய கல்வி, பில்டிங் கட்டுறது யார், எதோட என்ன கல்வி, உலக கல்வி. குரான் ஓதுறது மார்க்க கல்வி. சாஃப்ட்வேர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உலக கல்வி. தொழிலுடைய சட்டத்திட்டங்கள் மார்க்க கல்வி. இப்படி நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து சரியானதா கேட்டால் என்ன சொல்கிறோம், மார்க்க கல்வி நமக்கு தேவை, உலக கல்வி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, தேவையில்லைன்னு சொல்கிறதில்ல. இப்போ கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும், உலக கல்வியும் கொஞ்சம் தேவை அப்படின்ட்டு. பிரச்சனை இல்லை, உலக கல்வி கற்றுக்கலன்னா நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் நரகத்துக்கெல்லாம் போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து குரான் வந்து பிரிக்கவே இல்லை. இதுவும் மார்க்க கல்வி தான். எது? ஆமாம். இப்போ பில்டிங், இப்போ சாஃப்ட்வேரில் எது ஹலால் ஹராமுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாஃப்ட்வேர்னால் என்னானே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது அதில் எந்த செயல் ஹராம் ஹலாலுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இது வந்து ஒரு தவறான விஷயம். இப்போ இங்கே அதனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கல்வியாக இன்றைக்கி வந்து இன்ஸ்டிடியூட்டும் பிரிஞ்சு கிடக்கு. இந்த மதரசா தனியாகவும் துனியா நாலேஜ் தனியாகவும் எப்போ பிரித்தோம்? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மதரசாவுடைய பின்னணிகள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏபிசிடி வெளியே போய் கற்றுக்கிட்டாங்க, அலிபேத்தை மட்டும்தான் இங்கே கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற அதுதான் கிடையாது. ஒரே கல்வி முறை தான் இருந்தது. அதை வந்து நம்ம மாற்றிருக்கோம். இப்போ இதனால் என்ன ஏற்பட்டுச்சு, இந்த மதரசாக்கள்லாம் இந்த வெள்ளைக்காரன் காலத்தில் தான் இந்த மதரசாக்கள், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேவபந்து மதரசா இதெல்லாமே இப்போ தான் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னாடி கல்வி அப்படின்னா ஒரே பேக்கேஜை தான் வச்சுருந்தாங்க. அப்போ துனியாவுடைய விவகாரங்கள் உங்களுக்கு என்னான்னு தெரிஞ்சாதான் அதுவும் வந்து உலக கல்வி கிடையாது, அது மார்க்க கல்வி தான். அதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையான மக்கள் உருவாயிட்டாங்க கல்வியாளர்களில். இன்னைக்கு சொசைட்டியில் ரெண்டு வகையான